Hi friends, welcome to Classic Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸியான மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சின பாலுங்க, ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மேங்கோ எடுத்துருக்கிறேன், தென் மில்க் மேட் எடுத்துருக்கிறேன், தென் வைப்பிங் க்ரீம் எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக இது பவுடர், நம்ம இதை க்ரீமி ஆக்கணும். ஓகேவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம எப்படி மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மேங்கோவோட தோலெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளஷ் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நல்ல மையாக என்ன பண்ண போகிறோம்னா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இப்போ இந்த மேங்கோவோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் மேட் ஆட் பண்ண போகிறோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோவில் கொஞ்சம் இனிப்பு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த இனிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து சர்க்கரை எதுவும் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக நான் மில்க் மேட் யூஸ் பண்ணுறேங்க. ஸோ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது இல்லையா. ஸோ இதோட நம்ம இப்போது பால் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் ஆட் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக பால் நான் எடுத்து வைக்கிறேன். எதுக்கு அப்படின்னா நம்ம வாங்கினது வந்து வைப்பிங் பவுடர் தான். ஸோ இந்த வைப்பிங் பவுடரோட இந்த பால் சேர்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் 1 டம்ளர் பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். பால் இல்லைங்க, பாலையும் இந்த மேங்கோ பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வரோம். ஸோ இதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது வைப்பிங் பவுடர். ஸோ பவுடரை நம்ம டைரெக்டாக ஆட் பண்ண போகிறது இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பவுடரை நம்ம க்ரீமி டெக்ஸ்சருக்கு கொண்டு வர போகிறோம். வைப்பிங் பவுடரை வந்து நம்ம க்ரீமி டெக்ஸ்சருக்கு ஆக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மேங்கோ பல்ப்போட ஆட் பண்ண போகிறோங்க. சரி, ஆட் பண்ணியாச்சு. இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் மாற்றிடலாம். ஓகேங்க, ஐஸ்கிரீமுக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோங்க. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இடையில கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1 or 2 பீசஸ். இப்போ இது ஃபுல்லாகவே நமக்கு செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம நீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் குறைஞ்சது 8 hours வந்து நம்ம வைக்கணுங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. நீட்டாக ஒரு பாலித்தீன் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இது இப்போ நம்ம ஃப்ரீசர் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் நம்ம செட் பண்ணியாச்சுங்க. ஸோ இது 8 hours நம்ம இந்த ஐஸ்கிரீமை நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. சம்மர் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு இது ஒரு ட்ரீட்டு தாங்க. ஓகே, ஆஃப்டர் 8 hours அப்புறம் நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஐஸ்கிரீம். நம்ம ஓப்பன் பண்ணுறோம். வா, அழகாக செட் ஆகி வந்திருக்கு. ஓகே, எடுக்கலாம் பார்க்கலாம். வா, எவ்வளோ அழகாக வந்திருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைக்கு சம்மரில் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.